சின்னையா, சின்னையா, நீங்க இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க சின்னையா? இருக்கிற வரைக்கும் இருக்க வேண்டியதுதான், முடியல என்ன போக வேண்டியது. சின்னையா, சின்னையா, இப்படி சொல்லாதீங்க சின்னையா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க உப்பத்துல வளர்ந்த நான் ஒருத்தர் இருக்கேன். எனக்குன்னு ஒரு சின்ன இடம் இருக்கு, அங்க நீங்க வாங்க, என்னால முடிஞ்சவரை உங்களை கவனிச்சுக்கிறேன். உனக்குன்னு ஒரு சின்ன இடம் இருக்கு, எனக்கு கண்ணா ரொம்ப நன்றிடா. போயிட்டு இல்ல சின்னையா, நீங்க வராம நான் போகவே மாட்டேன் சின்னையா. கண்ணா என்ன தொல்லை பண்ணாத, நான் செத்து போயிடுவேன்டா. போடா போ போடா. ஏதோ என் தலையெழுத்துப்படி நடக்கட்டும். ஆலிங்கனம் செய்து அனைத்தும் உயிர் காத்து பாலிக்கும் தாயே, பாவை திருமகளே, நாளுக்குள் நின்று நடமாடும் குலமகளின் தாலிக்கு வேலி தந்தருள்வாய் தலைமகளே. சிகப்பு விளக்கு எரியுதம்மா, சிகப்பு விளக்கு எரியுதம்மா, ஒரு ஜீவன் போவது தெரியுதம்மா. தடித்த உருவம் அழைக்குதம்மா, ஒரு தாலி அதை வந்து தடுக்குதம்மா. சிகப்பு விளக்கு எரியுதம்மா, ஒரு ஜீவன் போவது தெரியுதம்மா. தடித்த உருவம் அழைக்குதம்மா, ஒரு தாலி அதை வந்து தடுக்குதம்மா. சிகப்பு விளக்கு எரியுதம்மா. கோட்டை கதவுகள் திறக்குதம்மா, ஒரு குங்குமம் வழியை மறைக்குதம்மா. கோட்டை கதவுகள் திறக்குதம்மா, ஒரு குங்குமம் வழியை மறைக்குதம்மா. பூட்டிய ஆவியை அழைக்குதம்மா, ஒரு பூச்சரம் அதையும் இழுக்குதம்மா. சிகப்பு விளக்கு எரியுதம்மா. குலமாதர் வேண்டும் போது குளிர்முகம் காட்டுவாயே, சிலையாக நிற்கும் தாயே, தெய்வீக சக்தி நீயே. நலமெல்லாம் வேண்டி நின்றோம், நங்கையர் துணையாய் நின்று மலர்களை வாழ்விப்பாயே, மாங்கல்யம் காப்பாய் தாயே, மாங்கல்யம் காப்பாய் தாயே. மங்கள மங்கை முன்னாலே, அந்த மரணத்தின் தலைவன் பின்னாலே. மங்கள மங்கை முன்னாலே, அந்த மரணத்தின் தலைவன் பின்னாலே.
தங்கத்தின் கயிறு முன்னாலே அந்த தலைவனின் கயிறு பின்னாலே. நாளை பொழுது யாரிடமோ அந்த நாயகன் மேனியும் விடமோ, தாலி அணிந்த தாயிடமோ இல்லை தர்ம தலைவனின் மேலிடமோ, சிகப்பு விளக்கு எரியுதம்மா எங்கே நீ வராம இருந்துடுவியோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த. இப்படி உட்காருப்பா, இத வந்துட்டு. ஏன் குமார் பேச மாட்டேங்கிறீங்க? குமார், சாப்பிட வாப்பா. வாப்பா. எழுந்திருக்க குமார், வாங்க. வா குமார். வாங்க குமார். கீதா, எல்லாத்தையும் கவனிச்சுக்கமா, இத வந்துடுறேன். சாப்பிடப்பா. சாப்பிடு குமார். குமார், குமார், ஐ ஆம் வெரி சாரி குமார். உங்க அப்பா உயிரை காப்பாற்றும்படி அனுப்பின கருணம் நிராகரிக்கப்பட்டுடுச்சு. இனிமே நம்ம செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. ஆமா குமார், ஆகஸ்ட் 23 சர்க்கார் தேதியும் நிச்சயம் பண்ணிட்டாங்க. அழாதீங்க குமார், அழாதீங்க. உனக்கு உனக்கு தெரியாது கீதா, எங்க அப்பாவும் நானும் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? அப்பாவும் பிள்ளையுமா இல்ல, அண்ணன் தம்பி மாதிரி, 6 தோழர்கள் மாதிரி அவ்வளவு நெருக்கமா வாழ்ந்தோம். தாயில்லாத குறையை நான் உணரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார், என்னென்ன ஏற்பாடெல்லாம் செய்தார். அடாடாடா, அது ஒரு பெரிய காவியம். கீதா, எங்க வீட்டு வேலைக்காரன் இல்ல கண்ணன், அவன் ஒரு நாளாவது எனக்கு காஃபி போட்டு கொடுத்திருப்பான்னு நினைக்கிறியா? ஒரு நாளாவது எனக்கு சாப்பாடு போட்டு கொடுத்திருப்பான்னு நினைக்கிறியா? ஒரு நாளாவது எனக்கு படுக்கை விரிச்சு கொடுத்திருப்பான்னு நினைக்கிறியா? இல்ல கீதா, அவ்வளவு பணிவிடை எனக்கு எங்க அப்பா தான் கீதா, எங்க அப்பா தான். உங்களுக்கு எதுக்குப்பா இவ்வளவு கஷ்டம்? நான் என்ன குழந்தையான்னு கேட்பேன். அதுக்கு எங்க அப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டேய், நீ என்னடா மனசுல பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை உன்னை அப்பான்னு கூப்பிட்டாலும் நீ எனக்கு குழந்தை தாண்டான்னு சொல்லுவ. நான் பொழுது விடிஞ்சோன்னு எங்க அப்பா முகத்துல தான் முடிப்பேன். அப்பா, உங்க முகத்தை பார்க்க போற, ரெடியா இருங்க, 1 2 3 சொல்லி அந்த சிரிச்ச முகத்தை பாப்பனே, அந்த முகத்தை நான் மறுபடியும் எப்ப பார்க்க போறனோ, எப்ப பார்க்க போறனோ. எங்க அப்பா முகத்தை மறுபடி பார்க்காம செய்தது யாரு? அந்த கடவுள் தானே. கடவுள் மேல நான் எவ்வளவு பக்தி வச்சிருந்தேன் தெரியுமா? கடவுளே, இப்படிப்பட்ட அப்பாவை எனக்கு கொடுத்தியே, உனக்கு என் ஆயுசு பூரா நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். எத்தனை ஆயிரம் தடவை சொல்லியிருப்பேன். அதெல்லாம் அந்த கடவுளுக்கு ஞாபகம் இருந்தா இப்படி செஞ்சிருப்பாரா?
இப்படி செஞ்சிருப்பாரா? உனக்கு விஷயம் தெரியுமா கீதா? உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனே, எங்க அப்பாவுக்காக கருணை மனு போட்டிருந்தோம் இல்ல, அதை நிராகரிச்சுட்டாங்க கீதா. கருணை மனுவை நிராகரிச்சுட்டாங்க கீதா. கருணை மனுவை நிராகரிச்சுட்டாங்க கீதா. நாராதியாயிட்ட கீதா, நாராதியாயிட்ட. நான் பைத்தியம் இல்லை சார், எனக்கு பைத்தியம் பிடிக்கலாமா? என்ன சார் பேசாம இருக்கிறீங்க சார்? இன்னொரு தடவை என்ன பைத்தியம்னு சொன்னா அல்லட தடிப்பேன். கோதண்டம், ஆஜி உன்னைய பிடிச்சிட்டு வந்தாங்களா? என்ன பிடிச்சிட்டு வரல, உன்னை பார்க்க தான் வந்தேன். இங்க யாரு பார்க்க வந்தவங்க யாரு பைத்தியம் பிடிச்சவங்கன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன இது? கடைசியில முகூர்த்தத்தை எப்படி வச்சுட்டீங்க? என்ன நீங்களே பாருங்க, எந்த தேதியில எந்த நேரத்துல முகூர்த்தம் வச்சிருக்கீங்க? மை காட், ஆகஸ்ட் மாசம் 23ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு பரமா. இது யாருக்குமே ஞாபகம் எல்லாம் போச்சு. கோமதி, கோமதி சார், நான் சொல்றதுல பல காரணம் இருக்கு. நீங்க எப்படியாவது முகூர்த்தத்தை தள்ளி வச்சுதான் தீரணும். என்னது முகூர்த்தத்தை தள்ளி வைக்கிறதா? என்னப்பா விளையாடுற? உங்க அப்பாவை தூக்குல போடுறதுக்கும் என் பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்படியே இருந்தாலும் அவர் தானே அன்னைக்கு முகூர்த்த தேதி வச்சாரு. அதை இப்ப வந்து நீ எப்படி நிறுத்த சொல்லலாம்? கீதாவோட வாழ்க்கையில தான் மண்ணடி போட்டுட்டேன். இப்ப இந்த கல்யாணம் நடக்க உனக்கு பறிக்கலையா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? என் நிலைமை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். எல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்க அப்பாவை தூக்குல போடுற சமயத்துல நீ முகூர்த்தத்துக்கு வர முடியாதுன்னு தானே நினைக்கிற? வராமலே இருந்துறேன். நீ வந்துதான் எங்க வீட்டுல கெட்டி மேளம் கொட்டணும்னு விதி இல்ல. என்ன அவன் ஏதோ ஒரு காரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் பேசுறது. சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சரி, கடைசியா சண்முகத்துக்கிட்டையாவது கேட்டு பாக்குறேன். இந்தப்பா நில்லு. சண்முகத்துக்கிட்ட என்ன கேட்கறது? அவர் என்ன பெரிய அத்தாட்சியா? உங்க சண்முகம் இல்ல, அந்த கடவுளை நேரம் வந்து சொன்னாலும் முகூர்த்தத்தை நிறுத்த மாட்டேன். நட்ட முகூர்த்த கால் நட்டதுதான், அடிச்ச பத்திரிக்கை அடிச்சதுதான். இவன் இல்லன்னா வேற எவனையாவது உட்காத்தி வச்சு அதே முகூர்த்தத்துல என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்கல, என் பேர் கோமதி இல்ல. ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. இவ்வளவு சுலபமா இந்த கல்யாணம் நின்று போறதுக்காகவா நானும் எங்க அப்பாவும் அரும்பாடுபட்டு இதை ஏற்பாடு செஞ்சோம். நடக்கட்டும், உங்க இஷ்டப்படி நடக்கட்டும். கடவுள் சாப்பாடு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, கொண்டு வந்து தர்றோம். விருப்பமான சாப்பாடா? புரிஞ்சது. இன்னைக்கு ராத்திரி நான் சாப்பிட போறதுதான் கடைசி சாப்பாடா? ஏன்பா, என் மனைவியோட கையால் கடைசியா ஒரு பிடி சோறு சாப்பிடணும்னு விருப்பப்படுறேன். என் விருப்பத்தை உங்களால நிறைவேற்றி வைக்க முடியும்? போ. இந்தாங்கம்மா கூறப்படுவேன். அம்மா, கோமதி அம்மா அவங்க 2 பேரும் சீக்கிரம் வர சொன்னாங்க. நாங்க போயிட்டு ஒரு நிமிஷத்துல வந்துடுறோம்மா. சரி, நீங்க போங்க, நான் கவனிக்கிறேன்.
பரமானந்தம், உங்க மனைவியும் மகனும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. கௌரி வந்திருக்காளா? கௌரி, ஐயோ, இத்தனை காலத்துக்கு அப்புறம் உங்களை இந்த கோலத்திலேயே நான் பார்க்கணும். குமார், இல்லப்பா, சத்தியமா நான் சொல்லல. உங்க போட்டோவை பத்திரிகையில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அம்மாவே வந்தாங்க. அப்பாவும் பிள்ளையுமா சேர்ந்து எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தீங்க? அப்படி நான் என்ன குத்தம் செஞ்சேன்? இல்ல கௌரி, உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் தான் குற்றவாளி ஆயிட்டு. அதனாலதான் என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டாம்னு உண்மையிலேயே ஆணையிட்டு உன் பிள்ளைய தடுத்த. என்ன மன்னிச்சிடு கௌரி. உங்க வாயால் அப்படி சொன்னாங்க. குமார், என்னப்பா பேசாம இருக்கிறேன்? உங்க அப்பாவை விடுதலை செய்யறதுக்கு வேண்டிய ஏற்பாட்டு உடனே போப்பா, போ. நீங்க கடைசியா அப்பாவை பார்க்க வேண்டியது ஒண்ணுதான் பாக்கி இருந்தது, வேற எதுவுமே இல்லை. இல்லை குமார், இல்லை, அப்படி சொல்லாதே. உங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். எனக்கு தெரியும், அவங்க எந்த குத்தமும் செஞ்சிருக்கவே முடியாது குமார். இது ஒண்ணு போதும் எனக்கு. இது நான் நிம்மதியா சார். ஐயோ, இந்த வார்த்தையை கேட்கவா நான் இத்தனை வரைக்கும் உயிரோடு இருந்தேன்? உங்களுக்கு முந்தையே நான் போயிடக்கூடாது. நீ வாழணும். நம்ம பிள்ளைங்களுக்காக நீ வாழ்ந்தே தீரும். அவங்க கல்யாண காட்சி நீயாவது பார்த்து சந்தோஷப்படணும். கல்யாணம்? ஆமா, விடிஞ்சா சண்முகத்துக்கு கல்யாணம். ஐயோ, எவ்வளவு பெரிய தவறு செய்ய இருந்தேன். நடக்காது, இந்த கல்யாணம் நடக்காது. இந்த கல்யாணம் நடந்தே ஆகும். இது நான் ஏற்பாடு செய்த கல்யாணம், நடந்தே ஆகும். அதை யாரும் தடுக்க கூடாது. குமார், சண்முகத்துக்கு என்ன பத்தி எந்த விவரமும் தெரியக்கூடாது. நாளை காலையில் சீதா கழுத்துல கண்டிப்பா தாலி கட்டணும். அந்த காட்சியை மனக்கண்ணால பார்த்து அந்த சந்தோஷத்திலேயே நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன். என்னுடைய கடைசி. ஏதோ ஒரு திடீர்னு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. மார்னிங் வரல யாரும் ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க, நான் மறுபடியும் வந்து பார்க்கிறேன். இந்த கல்யாணத்தை ஒத்தி வைக்க சார், இப்ப நடக்கவே கூடாது. இந்த கல்யாணம் குறிப்பிட்ட நேரத்துல நடந்தே தீரணும். உங்களுக்கு தெரியாது, நீங்க பேசாம இருக்கு. இந்த கல்யாணம் குறிப்பிட்ட நேரத்துல நடந்தே தீரணும். நான் இதை எப்படி உங்ககிட்ட விளங்க வைக்கிறதுன்னு எனக்கு புரியல சண்முகம். அம்மா இருந்துச்சா கூட நான் சொன்ன இதையே தான் அவங்களும் சொல்லுவாங்க. சண்முகம், நீ எதுக்கும் கவலைப்படாது, எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா. வாணி, என்ன நடந்துச்சு? பணம் கேட்க போனேன், ரத்னத்துடைய ஆளுக்கு இப்படி என்ன செய்துட்டாங்க. ஹலோ, ஜட்ஜி ராமநாதன் வீடு தானே? ராமநாதன் தான் பேசுறது. நீங்க யாரு? சார், நான் குமார் பேசுறேன். குமாரா? என்ன விஷயம் சார்? நீங்க உடனே எங்க வீட்டுக்கு புறப்பட்டு வரீங்களா? ஏன், என்னப்பா? ரொம்ப முக்கியமான சமாச்சாரம், உடனே வாங்க. அப்படியா? இதோ வந்துட்டு. தேங்க்ஸ்.
மாணிக்கம். வணக்கம் முதலாளி. எங்க வந்த? நீயா? ஏன் தகச்சு நிக்கிறீங்க? உட்காருங்க ப்ளீஸ். ஒண்ணுமில்ல, பொழுது விடிஞ்சதும் எங்க அப்பா இந்த உலகத்தை விட்டே போறாங்கல்ல, அதுக்கு முன்னால பாகஸ்தருங்கிற முறையில உங்ககிட்ட சில வார்த்தைகள் சொல்ல சொன்னாங்க. என்ன? அதாவது எங்க அப்பாவுடைய வாழ்க்கையில சகல விதத்திலையும் பங்கெடுத்துக்கிட்ட நீங்க அவருடைய சாவுலையும் பங்கெடுத்துக்கணுமா? இதுதான் தன்னுடைய கடைசி விருப்பம்னு எங்க அப்பா என்கிட்ட சொன்னார். அப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது மகனுடைய கடமை இல்லையா? குமார், நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க நினைக்கிறாப்புல என்னுடைய ஆத்திரத்தை கொட்டுறதுக்காக நான் இங்க வரல. உங்களுடைய அதிர்ஷ்டத்தை விமர்சனம் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். ரத்தனம் சார், பரமசிவத்தை பரமானந்தமா மாத்துனது நீங்க தானே. எங்க அம்மா இறந்ததா பொய் சொல்லி எங்க அப்பாவை நம்ப வச்சு அதனால அவருக்கு ஏற்பட்ட பலகீனத்தை பயன்படுத்திக்கிட்டு அவரை கள்ளக்கடத்தல்ல ஈடுபடுத்தினது நீங்க தானே. அப்புறம் எங்க அப்பாவுடைய ரிவால்வர் அவருக்கு தெரியாம திருடி அதை கொண்டே போலீஸ்காரனை சுட்டுட்டு அந்த பையன் எங்க அப்பா மேலேயே சுமத்துனது நீங்க தானே. ஆமா, நான் தான். எல்லாமே நான் தான். இப்பதுக்கு என்ன? அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா தூக்குல தொங்க போறது எங்க அப்பா, ஆனந்தமா மெத்தையில தூங்க போறது நீங்க. இதான் உங்க அதிர்ஷ்டம்னு சொல்ல வந்தேன். அந்த நாய் தானே உனக்கு இந்த உண்மையெல்லாம் சொன்னது? ஆமா முதலாளி, இந்த நாய் தான் அந்த பேய் பத்தி சொன்னது. அன்னைக்கே உன்னை சுட்டு பொசுக்கி இருந்தா இன்னைக்கு எனக்கு ஒரு எதிர் இருந்திருக்க மாட்டான். இருக்கணுங்கிற விதி இருக்கே, அதுக்கு என்ன செய்ய? இப்ப நீ என்னடா செய்யணுங்கிற? ஐயோ, நான் என்ன செய்ய போறேன்? நீங்க தான் எனக்கு ஒரு உபகாரம் செய்யணும். என்ன? இப்ப நீங்க என்கிட்ட சொன்ன வாக்குமூலத்தை எல்லாம் அப்படியே மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னால வந்து சொல்லி காலையில எங்க அப்பாவை தூக்கல போடாம ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கி கொடுக்கணும். ஓஹோ, வாக்குமூலம் தானே? ஓய கொடுக்கிறேன். ஆனா இப்ப காலையில 5:30 மணிக்கு மேல. சாரி, நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது. காலையில 5:30 மணிக்கு மேல எங்க அப்பாவை தூக்கல போட்டதுக்கு அப்புறம் வாக்குமூலம் கொடுக்கிறேன்னு அவ்வளவு கேவலமா சொல்லி நீ என்ன கிண்டல் பண்ணிருக்க கூடாது. நன்றி கட்டவனே, எங்க அப்பாவை கோர்ட்ல நிறுத்தி விசாரிக்கும் போது நீ எழுத்தாப்புல தானே இருந்த. உன்னை பத்தி எங்க அப்பா ஒரு வார்த்தை பேசினாங்களா? ஒரு வார்த்தை பேச மாட்டாங்கிற தைரியத்தினால தானே நீ ஜாலியா கால் மேல கால் போட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஏன் தெரியுமா? தான் நிரபராதின்னு என்ன நம்ப வைக்கிறதுக்கு வேற வழி இல்லாத காரணத்தினால உன்னை பத்தி சில உண்மைகள் சொன்னாங்க. அப்பவே உன்னை கொல்லணும்னு நான் துடிச்சேன். எங்க அப்பா தான் என்ன தடுத்துட்டாங்க. அவ்வளவு பெருந்தன்மை எங்க அப்பாவுக்கு. ஆனா உனக்கு ரத்னம், நீ எல்லாம் சமூகத்துல வாழவே கூடாது. கடைசி முறையா சொல்றேன், நீயா வர்றியா? நான் உன்னை கொண்டுகிட்டு போட்டுமா? நேற்று பிறந்தவன் எனக்கா நீ வேலை காட்டு? உங்க அப்பனோட சேர்ந்து நீ தொலைச்சு போ. டெலிபோன், ரிவால்வர், இன்னும் என்ன பாக்கி இருக்கிறது? முட்டாள். இன்ஸ்பெக்டர், ரத்தனம் சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? இன்ஸ்பெக்டர் சார், இந்த வீட்டுல உள்ள ரகசிய கள்ளக்கடத்தல் சாமான் அத்தனை நான் காட்டுறேன். சப் இன்ஸ்பெக்டர், இந்த வீட்டை சோதனை போட்டதுக்கு அப்புறம் இவரை ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க. மிஸ்டர் குமார், நம்ம உடனே ஹோம் செக்ரட்டரியை பார்க்கணும். ஹோம் செக்ரட்டரி எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்தாரு. ஆனா கவர்னர் கையெழுத்து இந்த நேரத்தில் கிடைக்குமா? கையெழுத்து கிடைக்கலாம்.
ஆனா எங்க லேட் ஆயிடுமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. ஓ, இதே மாதிரி சம்பவத்தில் ஸ்டே ஆர்டர் கிடைச்சும் டயத்து கொண்டு கொடுக்க முடியாம ரொம்ப பரிதாபமா போச்சு. ஏன்னா இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் போன்ல சொல்லக்கூடாது, நேர்ல தான் கொண்டு கொடுக்கணும். அத்தே, மாமா எங்க போனாரு? அவசரமா எங்கேயோ போயிருக்காரு. சரி, முகூர்த்த நேரம் நெருங்குது, சீதாவுக்கு அலங்காரம் பண்ணுங்க. உங்க அப்பா கழுத்துல தூக்கு கயிறு விழ போற இந்த நேரத்திலயா நீ தாலி கட்ட போற? எங்க அப்பாவோட கழுத்துல தூக்கு கயிறு விழ போதா? அம்மா, யாருமா எங்க அப்பா? உன்னுடைய வாக்கு திறமையினால யாருக்கு நீ தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தியோ அவங்க தாண்டா உங்க அப்பா. நீங்க என்னமா சொல்றீங்க? ஆமா சண்முகம், குமாரோட அப்பாதான் உங்க அப்பா. அவர்தான் என் தெய்வம். அந்த தெய்வத்தை நான் நேற்றுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ, இது என்ன பயங்கரம்! எங்க அப்பாவுக்கு நான் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தேன். அம்மா, எனக்கு இது முன்னமே தெரியாம போச்சு. அம்மா வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். குமார், குமார், கமலர் கையெழுத்து கிடைச்சு போச்சு. ஆனா டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வா. அங்க பாரு, இந்த லாரிக்காரன் கண்ணை மூடிட்டு ஓட்டிட்டு வரான். இங்க பாருங்க ரத்தம். குமார், என்னையா ஏமாத்த நினைச்சேன்? பார் உன்னை என்ன பண்றேன். வழிவிடு, இல்லன்னா ஷூட் பண்ணிடுறேன். ஒரு கேப்ல பூந்து போ, டைம் ஆயிடுச்சு. பயப்படாதீங்க, எப்படியாவது போயிடுறேன். Remove the rope. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? இப்படி திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டா இந்த பொண்ணுடைய கதை என்ன ஆகுறது? அம்மா, எங்க நிலைமை தெரிஞ்சு கல்யாணத்தை பத்தி பேச உங்களுக்கு எப்படிமா மனசு வருது? சண்முகம், இந்த கல்யாணம் நடக்கணும், நடந்தே தீரணும். குமரேசா, அம்மா, அம்மா,
25 வருஷமா யாருக்காக இலை போட்டு காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த தெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடுற அந்த உன்னதமான காட்சியை நீங்க பார்க்க போறீங்கம்மா. ஆமாமா, உங்க கணவருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை நிறுத்தியாச்சு. குமார் அவங்க அப்பாவை காப்பாத்திட்டாமா. அண்ணா அண்ணா, உயிருக்குயிரான சேகதர்னு நான் நினைச்சிருந்த நீங்க என் உடன் பிறந்த சகோதரங்கிறது இவ்வளவு நாளே எனக்கு தெரியாம போச்சுன்னா. இப்ப மட்டும் என்ன ஐயா, இப்ப மட்டும் என்ன? நான் நண்பருக்கு நண்பன், சகோதரனுக்கு சகோதரன். தம்பி, இது அப்பா ஏற்பாடு செய்த கல்யாணம். இதே முகூர்த்தத்துல நீ தாலி கட்டணுங்கிறது அவருடைய கட்டளை. அப்பா அவருடைய கட்டளை நிறைவேற்று. ஜாம் ஜாம்னு போய் தாலி கட்டு போ. அண்ணா, மூத்தவர் நீங்க இருக்கும்போது நான் கல்யாணம் செய்துக்கிறது முறையா? சண்முகம், உன் கல்யாணத்தை அப்பா இந்த நேரத்துல வந்து பார்க்க முடியாது. நம்ம வீட்டுல நடக்க போற இன்னொரு கல்யாணத்தையாவது அவர் பார்க்கட்டும். தம்பி, இனிமே நமக்கு ஒரு குறையும் இல்லடா. இன்றையில இருந்து தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. கமான், சரியா? எங்க அப்பாவை காப்பாத்தி தங்கிதா, எங்க அப்பாவை காப்பாத்தி. அதோ பார், என் தம்பி சீதா கழுத்துல தாலி கட்ட போற அந்த கண்கொள்ளா காட்சியை பார். கோமதி, பொண்ணை கொண்டாந்து உட்கார வை. உட்கார் நேரம் ஆச்சு. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு. ஐயா ஆரம்பிங்க. ஓம் மாங்கல்யம் தந்துநானேன பவதி பதஹே சுதா கண்டே வஸ்த்ராணி சுபகே பஞ்சே பஜனதாம் சதாம் மாங்கல்ய தாரண முஹூர்த்த சுமுஹூர்த்தோ சுப பவந்தோ மஹாந்தராணி போலீஸ்காரர் கொலை வழக்கு மறுவிசாரணை. இறந்து போன ரத்தினம் தான் உண்மையான குற்றவாளி. பரமானந்தம் விடுதலை செய்யப்பட்டார். இல்லடா வைக்கல், அப்பாவுக்காக அம்மா இலை போட்டு பருமாறுறது அசட்ட நம்பிக்கைன்னு கிண்டல் பண்ணுவீங்க. இப்ப எந்த முகத்தோட இங்க உட்கார்ந்து இருக்க பாருங்கப்பா, ஏதோ தெரியாதனமா சொன்னதை வச்சுக்கிட்டு அண்ணன் எல்லாருக்கும் முன்னாடி பரியாசம் பண்ணது பேசாம இருக்கிறது. நான் என்னத்தப்பா சொல்றது? இதுதான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆச்சு. இதுக்கு ஏதாவது ஒரு செக்ஷன் பார்த்து உங்க என்ன மாட்டு. அதான் ஜட்ஜி உட்கார்ந்து இருக்காரு பக்கத்துல. என்ன சொல்றீங்க? ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க. சட்டப்படி சாப்பிடும் போது யாரும் பேசக்கூடாது. என்ன சொல்லுவா? யசுவரான இந்த வழக்கு இது கோர்ட் இல்லடா, வீடு.